ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்மான்னு ஒருத்தங்க தூய்மை பணியாளர். அவங்க வந்து அவங்க கையில் 45 பவுன் நகை கிடச்சிருக்கு அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து. அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க வந்து ஒரு 21 வருஷமா இந்த வேலையில் இருக்கிறாங்களாம். ஒரு 6 வருஷமா ஒரு கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க ஒர்க்கிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸா இதுலயே வந்து 45 பவுன் நகை இருந்திருக்கு. 40 பவுனா 45 பவுனான்னு தெரியல. நகை கிடைச்சிருக்கு. அத உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எடுக்கணும்னு அவங்க நினைக்கவே இல்ல. உரியவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க இப்ப பேசுறது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளந்தித்தனமா பேசுற மாரி தான் இருக்கு. இந்த மனசு யாருக்குமே வராது. இப்ப விக்கக்கூடிய தங்க விலையில. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இத பறி குடுத்தவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும். கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு படிப்புக்காக சேர்த்து வச்சிருப்பாங்க. அதனால இத நான் வந்து ஒப்படைக்கணும். அந்த மாரி நெனச்சு தான் இத வந்து உடனே அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுமே வந்து இந்த தூய்மை பணியாளர் வேலை தான் செய்றாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, என் பொண்ணுக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அதுல உள்ள கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த நகை சேர்க்கறது, அதே மாரி என் பையன வந்து இந்த தூய்மை பணியாளர் வேலை பார்த்தே தான் என் பையனையுமே நான் படிக்க வச்சிருக்கேன். அதனால நான் அடுத்தவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த நகைய ரொம்ப நேர்மையா ஒப்படைச்சுட்டாங்க. ஆனா அத ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துருக்காங்க. ஏன்னா, ஒருவேள ஒண்ணு காணல அப்படின்னு சொன்னா கூட நம்ம மேல பழி போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு பாத்ரூம் போது கூட பயந்து தான் இருந்தாங்களாம். ஏன்னா பாத்ரூம்ல போய் ஏதாவது ஒளிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பயமா தான் இருந்துச்சாம். அத பார்த்துட்டு அந்த உரிமையாளர் பார்த்துட்டு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட நேர்மைய பாராட்டி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களுக்கு பொன்னாடைலாம் போர்த்தி அவங்களுக்கு வந்து ஆ ரூ. 1,00,000 நன்கொடை குடுத்துருக்காங்க பரிசு. அப்புறம் ஒரு திருவள்ளுவர் சிலை வந்து பரிசா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து இவங்கள வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டி இவங்களுக்கு வந்து ஒரு செயின் வந்து பரிசா குடுத்துருக்காரு. தங்க செயினு. அப்புறம் பார்த்திபன் சாரும் இவங்கள கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாரு. அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ட்ரெஸ்லாம் எடுத்து குடுத்து, நீங்க வந்து இத உடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு பார்த்திபன் சாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "இல்ல சார் நான் அந்த மாரி வரமாட்டேன். இதான் என்னோட அடையாளம். நான் வந்து என் யூனிஃபார்ம்ல தான் வருவேன்." அதாவது இது வந்து நான் கேவலமா நினைக்கல. நான் இவ்ளோ நாளா ஒர்க் பண்ண என்னோட அடையாளம். அ இந்த தொழில்ல இருந்து தான் எனக்கு இவ்ளோ புகழ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இடையில வந்து ஒரு பேசும் பொருளாச்சு. ஏன்னா, ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு கூட்டு பாராட்டும்போது கூட, அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அப்ப ஏன் அவங்க வரும்போது கூட அவங்கள கூப்பிட்டு இந்த மாரி அன்பளிப்பு குடுக்கும்போது கூட, அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு தான் வர வைப்பீங்களா? அந்த மாதிரி பேச்சு வந்திருந்து. அதுக்கு இவங்க தனி ஒரு வீடியோவும் போட்டிருப்பாங்க. இந்த பத்மாங்கிறவங்க. இல்ல எனக்கு வந்து இது ஒரு அடையாளம். நான் செய்ற தொழில் வந்து எனக்கு புனிதமானது. அந்த மாரி தான் நான் நெனைக்கிறேன். நான் எங்கேயும் போனா இத போட்டுட்டு போணும். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போணும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அந்த மாரி வந்து பேசியிருப்பாங்க. உண்மையாலுமே வந்து இவங்களோட தன்னம்பிக்கைக்கும், இவங்களுக்கு தொழிலுக்கு குடுக்கக்கூடிய மரியாதைக்கும் நம்ம வந்து நிஜமாவே அவங்கள வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா வந்து அதுவும் ஒரு தொழில் அவ்வளோதான். அ இந்த தொழில் சின்னது, இந்த தொழில் பெருசு அந்த மாரி எதுவுமே கிடையாது. அவங்க பார்க்குற தொழில் அவங்களுக்கு வந்து புனிதமானது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, இப்போ இவங்க வந்து இவ்ளோ பாராட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திருவாரூர்ல அவங்களுமே வந்து இந்த தூய்மை பணியாளர் வேல தான் செய்றாங்க. ஆ அது ஒரு அ ஆண் பணியாளர். அவங்க வந்து அவங்க வந்து ஒரு 20 பவுன் நகைய மீட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு கல்யாணத்துக்காக உள்ளது. மார்ச் 8ஆம் தேதி வந்து அந்த கல்யாணம் நடக்க போகுதாம். பொண்ணுக்காண்டி சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு ஆட்டோல போம்போது அது மிஸ் ஆயி, ஆட்டோ வந்து இந்த ஸ்பீட் பிரேக் ஏத்த இறக்கத்துல ஏறி இறங்கும்போது, எப்படியோ அந்த பை வந்து வெளிய விழுந்துட்டு, அது நல்ல வேளை இவர் கையில வந்து கிடைச்சிருக்கு. உடனே இவரு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சுட்டாரு. இவரு ஒய்ஃபும் சேர்ந்து ஒப்படைச்சுட்டாங்க. ஆனா, இவுங்களுக்குமே வீட்டுக்குள்ள எவ்வளவோ கஷ்டம் இருக்குது. இவுங்க பையன் வந்து ஒரு 2, 3 வருஷமா ஏதோ முதுகெலும்புல அடிபட்டிருக்கு. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து. அதுல வந்து அடிபட்டதுனால, அந்த பையனால நடக்க முடியாம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. படுத்த படுக்கையில இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி வந்து இவரால முடிஞ்ச அளவு பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர பாராட்டி அன்பளிப்பு அந்த மாரிலாம் குடுக்கும்போது, என்னோட பையன் மட்டும் இந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது உதவி பண்ணணும். அந்த மாரி வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனா நிஜமாவே பார்த்தீங்கன்னா, இவங்க நெனச்சிருந்தா இந்த நகைய எடுத்து
அதை அந்த பையனுக்காக ஏதாவது செலவு பண்ணியிருக்கலாம், மருத்துவ உதவிக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. நேர்மையா யாரு தொலைச்சாங்களோ தெரியல, நம்ம அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு கேட்டு வாங்குறாங்க, ஒரு கோரிக்கை வச்சு கேட்டு வாங்குறாங்க. என் பையன் வந்து இந்த மாதிரி முடியாம இருக்கான், அரசாங்கம் தான் இதை வந்து இதுக்குள்ள தொகையை வந்து செலவு பண்ணி என் பையனை வந்து பார்க்கணும், மருத்துவ உதவி பண்ணணும், அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். இந்த பையன் வந்து படுக்கையில் இருந்துட்டு இருக்கிறான். இந்த தூய்மை பணியாளரோட பையன் வந்து ரொம்ப நாள் படுக்கையில் பண உதவி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. நேர்மைங்கிறது வந்து இந்த உலகத்தில் வந்து கிடைக்காத ஒன்று ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே மனுஷங்க அந்த மாதிரி தான் மாறிட்டு வராங்க. ஆனால் இல்லை, நாங்களும் எல்லாருமே இப்போ வந்து நல்லா தான் இருக்கோம், நேர்மை வந்து இன்னும் சாகலை அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து எடுத்துக்காட்டாக முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களெல்லாம் நம்ம ஊக்குவிக்கணும், இவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும், இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும். அந்த பத்மா அவங்களுமே வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, என் பையனுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஒன்று செய்து கொடுங்க, என் பையன் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக வீட்டில் தான் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு வேலை ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முதலமைச்சரும் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா உதவியும் எல்லாரும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட இது. தங்கத்தையே துச்சமா நினைச்சு, அதாவது பெருசில்ல அப்படின்னு நினைச்சு ஒப்படைச்ச இந்த தங்கங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.